منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد اللهم صل وسلم على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا اللهم وفق لي لما تحب فتر الله ما بعد இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுடைய அன்பும் அருளும் அவனால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்கள் மீதும் இறுதி தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை வரை வாழ இருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருபாலர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகுவதாக என பிரார்த்தித்தவனாக, முதலாவதாக எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய சட்ட வரம்புகளை பேணி ஆகமும் புறமும் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடைய வாழ்க்கை வாழுமாறு அடியேன் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அநியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஈகை திருநாளாம் ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடுவதற்காக குளித்து புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி தக்பீர் முழக்கத்தோடு முகமலர்ச்சியோடும் அகமலர்ச்சியோடும் ஈத் சலா பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஈதுடைய ஹுத்பாவை செவிசாய்ப்பதற்காக இங்கே நாங்கள் திரண்டிருக்கின்ற எனது ஈமானிய உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களது பெருநாட்களின் தனிப்பெரும் சிறப்பம்சமே அது தக்பீரோடு ஆரம்பமாகி தக்பீரோடு தொடர்ந்து தக்பீருடன் முடிவடைகின்றது. முழுக்க முழுக்க எங்களது பெருநாள் ஈமானோடும் அஹ்லாக்கோடும் நட்பண்புகளோடும் ஒரு முழுமையான கட்டுப்பாடோடும் கொண்டாடப்படுவதுதான் இதன் சிறப்பம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமலான் நம்மை விட்டும் விடை பெற்று சென்று விட்டது. மற்றும் ஒரு ரமதானுக்கு விடை கொடுத்து விட்டோம். இனி அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் ரமலானை எதிர்நோக்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலானை இங்கிருக்கின்ற பலர் அடையலாம், சிலர் அடையாமல் போகலாம். பலருக்கு அந்த ரமலான் கிடைக்கலாம், இங்கிருக்கின்றவர்களில் சிலருக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் ஒரு உண்மையை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலான் வேகமாக வந்தது, மிக வேகமாகவே விடை பெற்று சென்று விட்டது. இந்த ரமலானை கியாமின் மூலம், சியாமின் மூலம், குர்ஆன் திலாவத்தின் மூலம், சதகாவின் மூலம் ஹயாத்தாக்கியவர்களே, உங்களுக்கு ரய்யான் என்ற சுவன வாசல் காத்து கொண்டிருக்கின்றது. பல்லாயிரம் வருடங்கள் அல்லாஹ் இந்த ரமதானை ஹயாத்தாக்கியவர்களுடைய முகங்களை நரகத்தை விட்டும் தூரப்படுத்துகின்றான் என்ற அந்த நற்செய்தியையும் கூறிக்கொண்டு இந்த ரமதானை தகுந்த காரணம் இல்லாமல் நாசமாக்கிய வீணாக்கிய வாலிபர்களே, பெரியோர்களே, யுவதிகளே, தாய்மார்களே, நீங்கள் அல்லாஹுடைய அவன் மலக்குகளுடைய லானத்தை சாபத்தை பெற்று கொண்டு விட்டீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பஷாரத்தை நன்மாராயத்தை கூறுகின்றேன். இந்த ரமலானை நாசமாக்கியவர்களே, நீங்கள் மலக்குமார்களுடைய அல்லாஹுடைய லானத்தை பெற்றுக் கொண்டு விட்டீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பஷாரத்தை நன்மாராயத்தை நான் கூறுகின்றேன். அதுதான் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். ரமலான் தான் எம்மை விட்டும் பிரிந்து போயிருக்கின்றது. ரமலானுடைய ரப்பு போகவில்லை. அவன் ரமலானுடைய ரப்பு மட்டுமல்ல, அவன்தான் சவ்வாலுடைய ரப்பும், ஏனைய 11 மாதங்களுடைய ரப்பும் அவன்தான், முழு ஆண்டுடைய ரப்பும் அவன்தான், ஏனைய காலங்களுடைய ரப்பும் அவன்தான். எனவே ரமலான் தான் எம்மை விட்டும் சென்றிருக்கின்றது. அல்லாஹ் எம்மை விட்டும் செல்லவில்லை. இன்னல்லாஹ் ஹய்யுல் லா யமூத், நிச்சயமாக அல்லாஹ் நித்திய ஜீவன், உயிருள்ளவன், அவனுக்கு மரணம் என்பது இல்லை. எனவே உங்கள்
உயிர் தொண்டை குழி அடைகின்ற வரைக்கும் உங்களுக்கு தௌபாவுடைய கதவு திறக்கப்பட்டிருக்கின்ற என்ற அந்த நன்மாராயத்தை கூறிக்கொண்டதோடு, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய பெருநாள் உரையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றுதான் மன் தரக்க ஷைஅன் லில்லாஹ் அவ்வலஹுல்லாஹு கைரன் மின்ஹு. யார் அல்லாஹுக்காக ஒன்றை விட்டு விடுகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் அதற்கு பகரமாக மிகச் சிறந்ததொன்றை அல்லாஹு தாலா கொடுப்பான் என்று நாம் எமது இஸ்லாம் எமக்கு அழகாக சொல்லித் தருகின்றது. அபூ கத்தாதா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை கற்றுத்தந்தார்கள். அபூ கத்தாதாவே, இன்னக லன் ததா ஷைஅன் லில்லாஹி அஸ்ஸ வஜல், நீ உயர்த்தியும் கண்ணியமும் மிக்க அல்லாஹுக்காக ஒரு விடயத்தை விட்டு விடுவாயாக இருந்தால் அந்த விடயம் அதை விட மிக சிறந்ததொன்றை அல்லாஹு தாலா உனக்கு தருவான். யார் அல்லாஹுக்காக ஒன்றை இழக்கின்றாரோ, யார் அல்லாஹுக்காக ஒன்றை விட்டு விடுகின்றாரோ அதை விட சிறந்ததொன்றை அதற்கு பகரமாக அல்லாஹ் தருவான். நாம் நினைக்காத புறத்தில் இருந்து நினைக்காத நேரத்திலே அல்லாஹு தாலா தருவான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஆசைப்பட்ட ஒன்று, நாம் விரும்பிய ஒன்றை அல்லாஹுக்காக விட்டுவிட்டால், அல்லது நாம் ஆசைப்பட்ட ஒன்று, நாம் விரும்பிய ஒன்று எமக்கு கிடைக்காமல் போனால் அதை விட மிக சிறந்ததொன்றுக்கு நானும் நீங்களும் தகுதியானவர்கள் என்ற உண்மையை இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரக்கல் லிபாஸ தவாது அன் லில்லாஹ், யார் அல்லாஹுக்காக பணிந்து வஹுவ யக்திரு அலைஹி, அவரிடத்திலே சக்தி இருந்தும் விலை உயர்ந்த ஆடையை யார் விட்டு விடுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், மன் தரக்கல் லிபாஸ தவாது அன் லில்லாஹ் வஹுவ யக்திரு அலைஹி, யார் விலை உயர்ந்த ஆடை வாங்குவதற்கு சக்தி இருந்தும் அந்த ஆடையை வாங்காமல் அல்லாஹுக்காக பணிந்து யார் விட்டு விடுகின்றார்களோ, தஆஹுல்லாஹு யௌமல் கியாமா அலா ரூஸில் ஹலாயிக், அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு முன்னால் அந்த மனிதரை அழைத்து சொல்வான், ஹத்தா யுஹய்யிரஹு மின் ஐயி ஹுலலில் ஈமான் ஷாஅ யல்பிஸ், அல்லாஹ் தஆலா சொல்வான், யார் அல்லாஹுக்காக தன்னிடத்திலே பணம் இருந்தும் தன்னிடத்திலே வசதி இருந்தும் தன்னிடத்திலே பொருளாதாரம் இருந்தும் விலை உயர்ந்த ஆடையை யார் விட்டு விடுகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே எல்லா படைப்புகளுக்கு முன்னால் அந்த மனிதரை அழைத்து சொல்வான், இதோ இருக்கின்றது ஈமானிய ஆடை, இதோ இருக்கின்றது ஈமானிய ஆடை, விரும்பிய ஆடையை நீ அணிந்து கொள் என்று அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, விலை உயர்ந்த ஆடையை வாங்குவது ஹலால், அது ஹராம் அல்ல. அப்படி இருந்தும் யார் அல்லாஹுக்காக அதை விட்டுவிட்டு விலை குறைந்த ஆடையை வாங்கி அணிகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மகத்தான சிறப்பு இது. கண்ணியத்துக்குரியவர்களே, மன் தரக்க ஷைஅன் லில்லாஹ் அவ்வலஹுல்லாஹு கைரன் மின்ஹு, யார் அல்லாஹுக்காக விட்டு விடுகின்றார்களோ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். தாய் தந்தையுடைய கஷ்டத்தை வறுமையை விளங்கிக் கொள்ளாமல் தாய் தந்தையை கஷ்டப்படுத்துகின்ற வாலிபர்களே யுவதிகளே, இந்த ஹதீஸை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மாப்பிள்ளைமாரோடு சண்டை பிடிக்கின்ற பொஞ்சாதிமார்களே, கணவர்மாரோடு சண்டை பிடிக்கின்ற மனைவிமார்களே, இந்த ஹதீஸை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக யார் விலை உயர்ந்த ஆடையை விட்டு விடுகின்றாரோ, விலை உயர்ந்த ஆடையை விட்டு விடுகின்றார்களோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்காக ஈமானி ஆடையை வைத்திருக்கின்றான் என்ற அந்த நற்செய்தியை நீங்கள் இந்த இடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய ரசூல் எல்லோரையும் மதீனாவுக்கு வர சொன்னார்கள், பெண்களையும் வர சொன்னார்கள். சில பெண்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு ஒழுங்கான உடுப்பு இல்லை, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு ஒழுங்கான ஜில்பாப் இல்லை, எங்களுடைய மானத்தை மறைப்பதற்கு எங்களுக்கு ஒழுங்கான ஆடை இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று பெண்கள் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டு இருக்கின்றவர்கள், யாரிடத்திலே இரண்டு ஜில்பாப் இருக்கின்றதோ, இரண்டு ஆடை இருக்கின்றதோ, ஒன்றை உங்கள் சகோதரிமாருக்கு கொடுத்து எல்லோரும் பாருங்கள். சில பெண்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஹைல்கார பெண்களும் வர வேண்டும்? ஆமாம், அவர்களும் வர வேண்டும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குமரி பெண்கள் எல்லோரும் மைதானத்துக்கு வர வேண்டும். இந்த பெருநாளை மைதானத்திலே எல்லோரும் ஒன்று கூடி கொண்டாட வேண்டும். அந்த கொண்டாட்டத்தை, அந்த சுன்னாவை ஹயாத்தாக்கியவர்களாகத்தான் நானும் நீங்களும் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னொரு காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை சொல்கின்றார்கள். இமாம் புகாரி இதை பதிவு செய்திருக்கின்றார்கள்.
ஒரு மனிதருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹு தஆலா வானவர்களை அனுப்புகின்றான். இப்ப அந்த வானவர் அந்த ரூஹை கைப்பற்ற வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு சொல்கின்றான், அந்த மனிதரிடம் கேளுங்கள், நீ ஏதாவது நலவு செய்திருக்கின்றாயா? மலக்குகள் கேட்கின்றார்கள், மனிதா நீ ஏதாவது நலவு செய்திருக்கின்றாயா? அவர் சொல்கிறார், இல்ல லா இல்லை என்று சொல்கின்றார். மீண்டும் சொல்கிறார்கள், நீ யோசிச்சுப்பார், ஏதாவது நலவு செய்திருக்கின்றாயா? இல்லை. மீண்டும் திரும்ப சொல்கின்றார்கள் வானவர்கள், நீ கொஞ்சம் நன்றாக யோசித்துப்பார், ஏதாவது நலவு செய்திருக்கின்றாயா? அவர் சொல்கின்றாய், கால இன்னி குந்து உதாஇயுன் நாஸ், நான் மிகப்பெரிய பிசினஸ்மேன், நான் மிகப்பெரிய ஹோல்சேல் வியாபாரி, நான் மனிதர்களுக்கு மக்களுக்கு கடன் கொடுப்பேன், நான் மக்களுக்கு கடன் கொடுப்பேன், அவர்கள் கடனை தருகின்ற வரைக்கும் நான் அவகாசம் கொடுப்பேன், அவர் கஷ்டத்தில் போய் விழுந்து விட்டால் நான் கொஞ்ச காலம் டைம் கொடுப்பேன், கொஞ்ச நாள் காலம் அவகாசம் கொடுப்பேன். அப்படியும் அவர் உண்மையிலே அவரால் தர முடியாத ஒரு வங்குரோட்டு நிலைக்கு, அவர் கஷ்டப்பட்டதொரு நிலைக்கு அவர் போய்விட்டால் நான் அவரை என்ன தெரியுமா செய்வேன்? அல்லாஹுக்காக அவருடைய கடனை மன்னித்து விடுவேன். அல்லாஹ் என்னை மன்னிக்க போதுமானவன் என்பதற்காக அவருடைய வறுமையை, அவருடைய கஷ்டத்தை, அவருடைய துன்பத்தை உணர்ந்து கொண்டு நான் அதை அல்லாஹுக்காக மன்னித்து விடுவேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா இப்போது மலக்குமார்களுக்கு சொல்வான், எனக்காக அந்த அடியான் மன்னித்தான் அல்லவா, எனக்காக அந்த அடியான் மன்னித்தான் அல்லவா, அவனை நானும் மன்னிக்கின்றேன், அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வைத்துக் கொண்டு கொடுக்காதவர்களுக்கு சொல்லவில்லை, தன்னிடத்திலே பணத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றினவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. யார் உண்மையிலே கஷ்டத்தோடு இருக்கின்றாரோ, யார் உண்மையிலே வறுமையோடு இருக்கின்றாரோ, யார் உண்மையிலே துன்பத்தோடு இருக்கின்றாரோ, அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து எந்த வியாபாரிகள் அவரை அல்லாஹுக்காக மன்னித்து விடுகின்றீர்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவனை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். ஈமான் கொண்டவர்களே, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒத்தாசையாக இருங்கள், உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், தீமைக்கும் பகைமைக்கும் அத்துமீறலுக்கும் அடாவடித்தனத்துக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்காதீர்கள். தீமைக்கும் பாவத்துக்கும் பகைமைக்கும் அநியாயத்துக்கும் யார் ஒத்துழைப்பு வழங்குகின்றீர்களோ இது முஃமினுடைய பண்பல்ல, இது ஒரு முனாஃபிக்குடைய பண்பு, யூதனுடைய பண்பு. அல்லாஹ் வெறுக்கின்ற அல்லாஹுடைய அருளை விட்டும் அல்லாஹுடைய அன்பை விட்டும் மிக தூர நிற்கின்றவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மோசமான பண்புகளை துடை தெரிவதற்குத்தான், இந்த மோசமான பண்புகளை கழுவுவதற்குத்தான் கழுவி இறையச்சதாரிகளாகவும் இறையச்சத்தின் பங்காளிகளாகவும் நன்மை செய்பவர்களாகவும் நன்மையின் பங்காளிகளாகவும் மாற்றத்தான் அந்த ரமதான் எங்களிடத்திலே வந்தது. இன்று அந்த ரமதான் எம்மை விட்டும் பிரியாவிடை கொடுத்து சென்று விட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் இறுதியாக மரணிக்கின்ற பொழுது மகிழ்ச்சியான குடும்பம், நிம்மதியான சமூகம், அமைதியான கிராமம், அமைதியான நாடு உருவாக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அதை பார்த்து விட்டு தான் மரணித்தார்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான குடும்பம், நிம்மதியான சமூகம், அமைதியான கிராமம், அமைதியான நாடு நிலவ வேண்டும் என்று சொன்னால் நன்மைகளை, நலவுகளை, இறையச்சத்தை வாழ வைக்கின்ற மனிதர்கள் உருவாக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, யாரெல்லாம் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே, யாரெல்லாம் இந்த முஸ்லிம் உம்மத்திலே இந்த ரமதானிலே நோன்பாளிகளுக்கும் நோயாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் கஷ்டப்பட்ட மக்களுக்கும் அல்லாஹுடைய மாளிகைக்கும் அல்லாஹுடைய மாளிகையிலே கடமை புரிகின்ற இமாம்கள், ஹத்தீப்மார்கள், முஅத்தின்மார்கள், அதே போன்று இந்த மார்க்கத்தை நாடளாவ ரீதியிலே தங்களை தியாகம் செய்து அர்ப்பணிக்கின்ற தவ்வா அமைப்புகளுக்கும் யாரெல்லாம் நலவு செய்தீர்களோ, உதவினீர்களோ, நீங்கள் அனைவரும் நன்மையின் பங்காளிகள் மட்டுமல்ல, இந்த ரமதான் எதிர்பார்த்த இறையச்சத்தின் பங்காளிகள் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமான கூலியை தரட்டும் என்று இந்த இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே,
கடந்த ரமதானிலும் அதற்கு முன்னைய ரமதானிலும் எங்களோடு நோன்பு நோற்று சஃபிலே நின்று எங்களோடு ருக்குவ சுஜூது செய்த எங்களுடைய இரத்த உறவுகள், எங்களுடைய சொந்த பந்தங்கள் அதிகமானவர்கள் இன்று நோயாளியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதே போன்று கடந்த ரமதானிலே எங்களோடு ஒன்றாக நின்று இந்த மைதானத்திலே பெருநாள் கொண்டாடியவர்கள் இன்று மன்னரை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எங்களிடத்திலே பொருளாதாரத்தை கேட்கவில்லை, எங்களிடத்திலே பணத்தை கேட்கவில்லை. அவர்கள் என் பிள்ளை எனக்காக பிரார்த்திப்பான், என் நண்பன் எனக்காக பிரார்த்திப்பான், என் சொந்த பந்தங்கள் எனக்காக பிரார்த்திக்கும், என் கிராமத்து மக்கள் எனக்காக பிரார்த்திக்கும் என்ற அவாவோடுதான் அங்கே மண்ணறையிலே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதிகமான பிள்ளைகள் தாய் தந்தையை மரணித்து விட்டார்கள். அதிகமான பிள்ளைகள் மண்ணறையில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை மரணித்து விட்டார்கள். மட்டுமல்ல, பூமியில் வாழக்கூடிய தாய் தந்தைகளையும் ஒதுக்கி விட்டார்கள், வெறுத்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தாய் தந்தைக்காக பிரார்த்தியுங்கள், தாய் தந்தையுடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்கள் கோபித்தால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் தூர விலகி விடுவீர்கள். இறுதியாக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வஅத்திஉல்லாஹ வர்ரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ريحكم وتصبروا. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா தனாஸஉ, முரண்படாதீர்கள். ஃபதஃப்ஷலு, தோல்வியடைவீர்கள். வதذهب ريحكم, பலம் குன்றி அடையாளம் இல்லாமல் போய்விடுவீர்கள். வத்தஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். என்ன பொறுமை? உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், உங்களுக்கு மத்தியிலே பல சிந்தனை போக்குகள் இருக்கலாம், நன்மை செய்வதிலே போட்டிகள் இருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, பொறுமையாக இருங்கள். நீங்கள் யாருமே முரண்படாதீர்கள், தோல்வியடைவீர்கள். பலம் குன்றி அடையாளம் இல்லாமல், அட்ரஸ் இல்லாமல் போய்விடுவீர்கள். பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த பெருநாளிலே நாங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சலாம் கூறி மானக்கா செய்து இந்த பெருநாளை கொண்டாடுவோம். வல்ல ரஹ்மான் எங்கள் ஒவ்வொருவருடைய நல்லமல்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தகப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும் சாலிஹல் அமால். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய நாளிலே குரோதத்தை மறந்து, விரோதத்தை மறந்து, பகைமையை மறந்து எல்லோரும் சலாம் கூறி வானக்கா செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரஹ்மான் எங்கள் ஒவ்வொருடைய நல்லமல்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வேளையிலே இந்த தொடர்ந்து நிகழ்த்திக் கொண்டிருக்கும் என்பதை மதிப்புக்குரிய பேசிமாம் ஷேக் மனாஸ் ஹாசிமி அவர்களுக்கு இந்த வேளையிலே அதே போன்று இந்த